எஸ். கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கும்போது நமக்கு உண்மையாலுமே சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா இந்த வந்து ரொம்ப இழுத்துட்டு போகும் அப்படின்னு நம்ம நினச்சோம். பார்த்தீங்கன்னா அப்படிலாம் பண்ணலை. கண்டிப்பாக வந்துட்டு கொஞ்சம் டக்குன்னு வந்து முடிச்ச மாதிரி ஒரு பிரச்சனையை வந்து முடிச்சாங்க. என்ன பிரச்சனை முடிச்சிருக்காங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ வந்து முழுசாக பாருங்கள். வீடியோக்குள்ளே புதுசாக வரவங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணிக்கிங்க, பெல் ஐக்கன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் வந்துட்டு நான் போடுற வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மகாநதியில் நம்ம எதிர்பார்த்த ஒரு விஷயம் வந்து முத்துமலர் வந்து மாட்டிக்கிட்டாங்க. அதை எப்படி மாட்டினாங்க, என்ன மாட்டினாங்கன்னு கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்குமே தெரியும். அதை நான் சொல்லி இங்கே வந்துட்டு உங்களுக்கு போர் அடிக்க விரும்பலை. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம நிவின் வந்து இது ஹெல்ப் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக வந்து நிவினுக்கு வந்து நம்ம ரொம்பவுமே வந்துட்டு தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். ஏன்னா நிவின் தான் வந்துட்டு இந்த ஒரு பிரச்சனையை வந்துட்டு கொஞ்சம் ஷார்ட்டாக வந்து முடிச்ச மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா விஜய் கொஞ்சம் இழுத்துட்டு இருந்தார். ஆனால் விஜய் கொடுத்த ஐடியாவில் தான் நிவின் வந்து பண்ணியிருக்காருன்னு நான் சொல்லுவேன். அது வந்து கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுற ஒரு விஷயம் தான். அவன் நிவின் உள்ளே வந்ததுனால எல்லா ஒரு பிரச்சனையும் வந்து டக்குன்னு முடிகிற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு நிவின் பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நிவின் சொல்லிட்டு ஒரு 3 வந்து ரெட் கலர் ஹார்ட்டை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் எத்தனை பேருக்கு வந்து நம்ம நிவின் வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. யூஸ்வலி பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் தான் வந்துட்டு எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா நிவினை பிடிக்கிறதுக்கு ஒரு தனி ஒரு ஃபேன்ஸே இருப்பாங்க. நிவினோட ஃபேன்ஸ் யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பாக வந்துட்டு நிவினோட பேர் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்துக்கலாம் நிவினோட ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்காங்கன்னு. இப்போ என்ன நடக்குதுன்னா அற்புதமான ஒரு கதைக்களம் தான் சொல்லணும் நம்ம மகாநதியில். கண்டிப்பாக வந்து நம்ம முத்துமலரும் வந்து மாட்டிக்கிட்டாங்க. சிந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி திணறாங்க. என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி திணறாங்க. ஐயோ எல்லாருமே மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயை பார்த்து ரொம்பவுமே பதறாரு நம்ம கிருஷ்ணா வந்துட்டு அப்படியே வெறப்பாக நின்றுட்டு இருந்தார் இல்லையா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம விஜயை பார்த்து ரொம்பவுமே பயப்படுறாரு அப்படின்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே வந்துட்டு ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருக்குது. என்னடா இது இவர் தான் வந்துட்டு நம்ம விஜயை பார்த்து வந்து ரொம்ப வந்து சீன் போட்டுட்டு நெஞ்சு நிமித்திட்டுலாம் இருந்தார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம விஜயை பார்த்துட்டு இவ்வளோ பம்பிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் நமக்கே தோணுது. கண்டிப்பாக கிருஷ்ணா மேலே தப்பு இருக்குன்னு நான் கண்டிப்பாக எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். கிருஷ்ணா வந்துட்டு உணர்ந்துட்டாருன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் என்ன ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா நமக்கு பசுபதி வந்து உள்ளே பூந்து நம்ம கிருஷ்ணாவோட ஃபேமிலி வந்து இப்படி பண்ண வச்சிருக்கிறாரு அப்படின்னும்போது நமக்கே வந்துட்டு ஆச்சரியமாக இருக்குது. என்னடா இது, அவர் எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போவார் அது வேறு விஷயம். ஆனால் இந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வந்து இவ்வளோ தூரம் கண்டுபிடிக்காத மாதிரி பண்ணியிருக்காரு அப்படின்னும் போது நமக்கே வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. கிருஷ்ணா பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு வீராப்பாக இருந்தார். அதெல்லாம் பண்ணுவோம், இதை பண்ணுவோம், அதை பண்ணுவோம், அப்படி பண்ணுவோம், இப்படி பண்ணுவோம்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட்லாம் வச்சுக்கிட்டு ரொம்பவுமே வந்து நம்ம விஜய் வந்து ஏமாற்றிட்டு இருந்தாருன்னு சொல்லலாம். விஜய் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் விஷயத்தையும் வந்து உடச்சிட்டாரு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணாவோட அந்த பேச்சுவார்த்தை இந்த ஃபோன் கால்ஸ்லாம் பார்த்துட்டு பேசிட்டு இருந்தார் இல்லையா, அதையும் வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டாரு. எல்லாமே லாஸ்ட்டாக கண்டுபிடிச்ச வாட்டி உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ரொம்பவுமே பாராட்டலாம். எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி நீ முன்னாடி வந்து நம்ம அத்தை முன்னாடி வந்து நிறுத்திட்டார் நம்ம விஜய். முத்துமலருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. சிந்துக்கு கிருஷ்ணாவுக்கு சுத்தமாக ஒரு ஐடியாவே கிடையாது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துமலர் வந்து நம்ம கிருஷ்ணா வந்து அடிக்கிறத பார்த்துட்டு நம்ம முத்துமலர் வந்து ஒரு உண்மையை சொல்ல போகிறாங்க. எல்லாருமே பார்த்துட்டு நம்ம விஜய் வந்து எல்லாத்தையுமே கூட்டிட்டு வந்துட்டு வாங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கூட்டிட்டு வந்துட்டார். கூட்டிகிட்டு வந்த வாட்டி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா முத்துமலர் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம சாரதா மகனை பார்த்து இல்லை சந்தானம் வந்துட்டு என்னோட ஹஸ்பண்ட் கிடையாது, நான் சந்தானத்தை முன்ன பின்ன கூட பார்த்ததில்லை அப்படின்னு சொன்னோன்னா நான் அப்படி ஒரு மாதிரி எல்லாருக்குமே ஷாக் ஆகிடுச்சு. காவேரிக்குள்ள ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா பண்ணுறது, என்னையா சொல்லிட்டு இருக்கீங்க, எங்கள் அப்பாவை பற்றி நான் அவ்வளோ தப்பாக நினச்சிட்டேன், நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு விஷயத்த சொல்கிறீங்க அப்படின்ற அவங்க மைண்டுக்குள்ளே என்னென்னமோ ஓட ஆரம்பிச்சிருச்சு. உண்மையாலுமே அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இவங்க இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. காவேரி வந்து அந்த விஷயத்த நம்பிட்டாங்க. அதுதான் ரொம்ப ஒரு பெரிய விஷயமே. காவேரி வந்து நான் எந்த விஷயமும் அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டாங்க. ஆனால் அப்பாவோட விஷயத்தை நான் இவ்வளோ நம்பினது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே ஒரு ஷாக் ஆகிடுச்சு. ஐயோ நம்ம அப்பா மேலே இவ்வளோ ஒரு பெரிய ஒரு பழி போட்டாங்க, ஆனால் நம்ம வந்து அதை நம்பிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கில்ட்டில் இருக்காங்க. நம்ம சாரதாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சுட்டு இருக்காங்க. நம்ம பாட்டி அந்தாண்ட ஃபஸ்ட்டே சொன்னார்ல சாரதா, இந்த மாதிரி தான் என் பையன் வந்து என்றைக்குமே தப்பு பண்ணாத ஆள், ஒரு பத்திரமா தங்கம், அவனை போய் இவ்வளோ வந்து சந்தேகப்பட்டுட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டு வரும். ஒரு மாதிரி அவங்களோட கோவத்தை வந்து காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கே வந்துட்டு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. சாரி அத்தை, தெரியாமல் பண்ணிட்டேன், நான் தான் வந்து சந்தேகப்பட்டுட்டேன், அப்படி ஒரு நல்ல ஒரு மனுஷனை வந்து இப்படி ஒரு சந்தேகப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப வந்துட்டு நம்ம பாட்டிக்கிட்ட வந்து நம்ம சாரதா வந்து மன்னிப்பு கேட்குற மாதிரி ஆயிடுது. என்ன பண்ணுறதுனே தெரியாமல், ஏன்னா மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும். ஏன்னா சாரதமாக வந்துட்டு அவரோட ஹஸ்பண்ட் அவங்களுக்கு தான் தெரியும் சந்தான ஐயா வந்துட்டு எவ்வளோ நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் பார்க்காம இங்கே ஒரு விஷயம் நடந்த உடனே வந்து இவங்க வந்து அப்ரப்டாக நம்பி இந்த மாதிரி ஆகிட்டாங்கன்னு உடனே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நம்ம சாரதாமுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்ப கில்ட் ஆகிட்டாங்க. நம்ம பாட்டிக்கு வந்து ஒரு ரிலீஃப் ஆன மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம பையனை வந்து ஒழுங்காக தான் வளர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே வந்துட்டு ஒரு மாதிரி அவங்க மனசுக்குள்ளே வந்துட்டு ஒரு சந்தோஷமாயிடுச்சு. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டி விஜய் அவங்க பாட்டிக்கு ஆச்சரியமாக இருக்குது, இப்படி ஒரு ஃபேமிலி வந்து நான் வந்து திட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே அவங்களும் வந்துட்டு ஒரு மாதிரி வெக்ஸாகி அமைதி ஆகிட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஆச்சரியமாக நம்ம சித்தப்பாக்கு தான். பசுபதி உள்ளே போந்து நம்ம சித்தப்பாக்கு தெரியாத மாதிரி ஒரு ஆக்ஷன் கொடுக்குறாரு. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எல்லாருமே வந்துட்டு ஆச்சரியத்தில் இருக்கும்போது ரெண்டாவது ஒரு விஷயத்தை ஓப்பன் பண்ணுறாங்க.
இதெல்லாம் செஞ்சது இதெல்லாம் யார் சொல்லி செஞ்சோம் அப்படின்னா நம்ம பசுபதி செஞ்சு தான் சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே இங்கே இருக்கிற மொத்த குடும்பமே ஆடி போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக எபிசோடு பார்த்தீங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. உண்மையுமே பரபரப்பான ஒரு கதைக்களமாக இருந்துச்சு, நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். கண்டிப்பாக அது நல்லாவே வந்துட்டு இந்த மகாநதி சீரியல் வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வந்துட்டு காவேரி யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்க வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. விஜய் பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்துட்டு அவரோட ஒரு கோல்டை வந்து ஜெயிச்சிட்டாருன்னு சொல்லலாம். நம்ம காவேரிக்கு வந்து காவேரியோட வீடு கிடைச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் எந்த பிரச்சனை போகும் அப்படின்னா நம்ம கங்காவோட பிரச்சனையும் யமுனோட பிரச்சனையும் திரும்ப உள்ள வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன பண்ணுறது. சகோதரிகள்லாம் அடிச்சுக்கிட்டு நம்மளை வந்து திரும்ப வந்துட்டு ஒரு மாதிரி மயக்க நிலைக்கு கொண்டு போகிறாங்களா, மயக்க நிலைன்னா சொல்லணும், இந்த சீரியலில் மயக்க நிலைக்கு கொண்டு போகிறாங்களா அப்படின்றத பார்க்கலாம் ஆடியன்ஸை. இல்லை வந்துட்டு தெளிவான ஒரு நிலைக்கு கொண்டு போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நம்மளோட கருத்து எப்படி இருந்துச்சு நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.